இப்பதான் பாத்தீங்கன்னா சைனால HMPV வைரஸ் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே 2-3 கேஸ் வந்துருச்சு அப்படின்ற நியூஸ் பார்த்திருப்போம். அமெரிக்கால பாத்தீங்கன்னா H5N1 அப்படின்ற வைரஸ் பரவி ஒருத்தர் இறந்துட்டாரு. இதுதான் இந்த வைரஸ்க்கான ஃபர்ஸ்ட் டெத். இந்த வைரஸை பத்தி WHO என்ன சொல்றாங்க, இந்த வைரஸ் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இந்த வைரஸ் எங்க இருந்து எப்படி பரவுது அப்படின்றத பத்தி ஃபுல் வீடியோ அந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நாமளும் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும், மோட்டிவாகவும் இருக்கும். கண்டிப்பா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த H5N1 வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கொரோனா மாதிரி HMPV மாதிரி ஒரு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூவை ஏற்படுத்துற ஒரு வைரஸ் தான். இந்த வைரஸ் எங்க இருந்து பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பறவைகள் இருந்து பரவுது. இது சிம்பிள் சொல்லுவாங்க, பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்த பறவை காய்ச்சலுங்கிறது ஒரு பறவையா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், அதுக்குள்ளேயே தான் பரவிட்டு இருந்தது. பட் இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா மியூட்டேஷன்ஸ் அடைய ஆரம்பிச்சிருக்கு. பறவைகள்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது பாத்தீங்கன்னா 67 பேர் இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அமெரிக்கால ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால ஒருத்தர் இந்த வைரஸ்னால இறந்துட்டாரு. இந்த வைரஸ்னால ஃபர்ஸ்ட் இறந்த மனிதர்னா இவர் தான். இவரோட வயசு பாத்தீங்கன்னா ஒரு 65 வயசு இருக்கும். இந்த வைரஸும் கொரோனா மாதிரியே வயசு கம்மியா இருக்கிறவங்க, சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல வயசான பெரியவங்களா இருக்கட்டும், இம்யூனிட்டி சிஸ்டம் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பரகுது. ஆனா ஹியூமன் டு ஹியூமன் பரவறதில்ல. பறவையில இருந்தோ விலங்குகள்ல இருந்தோ அப்படிதான் மனிதனுக்கு பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வைரஸ் யாரெல்லாம் அதிகமா பாதிக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த பறவைகளோட அதிகமா கான்டாக்ட் வச்சிருக்கிறவங்க, விலங்குகளோட அதிகமா கான்டாக்ட் வச்சிருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஜூல வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி பேர்ட் லவர்ஸ், அனிமல் லவர்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க பழகிற அனிமல்ஸ்க்கோ பேர்ட்ஸ்க்கோ இந்த வைரஸ் இருந்ததுன்னா அவங்க மூலியமா இவங்களுக்கு பரவுது அப்படின்ற ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வைரஸ் கொரோனா அளவுக்கு டெட்லியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொரோனாவை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லான வைரஸ் இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இந்த வைரஸ்க்கான இம்யூனிட்டி சிஸ்டம் நேச்சராவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வைரஸ் வந்துச்சுன்னா ஒரு 10 பேருக்கு வந்துச்சுன்னா 6 பேர் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா இத்தனை நாளா மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு பரவல. பட் இப்ப பரவ ஆரம்பிச்சிருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு மாட்டோட பால்ல இந்த வைரஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்ஃபெக்ட் ஆன ஒரு அனிமல்ஸோட ப்ராடக்டா இருக்கட்டும், ஒரு மீட்டா இருக்கட்டும், இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த வைரஸ் பரவறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் சாப்பிட்றீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இந்த வைரஸ் 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும். அந்த செல்சியஸை தாண்டும் போது அது உயிர் இழந்துரும். அதனால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு சிக்கனை நல்லா பாயில் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு முட்டை சாப்பிட்றீங்களா, அதை நல்லா பாயில் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ஆஃப் பாயில் இந்த மாதிரி சாப்பிட்றது ரிஸ்க் தான் உங்களுக்கு. சரிப்பா, இத்தனை நாளா இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தான் இருந்தது, மனுஷனுக்கு அந்த அளவுக்கு பரவல. இப்போ எப்படி பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா பாலூட்டி வகையான விலங்குகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நதியா இருக்கட்டும், இந்த சீலுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடல்ல இருக்குமே, இந்த மாதிரி விலங்குகளா இருக்கட்டும், இந்த மாதிரி விலங்குகளுக்கு பரவ அதுக்கேற்ற மாதிரி மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்கு. இப்போ மனிதனுமே ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்தவங்க தான். அப்படிங்கிறப்ப அது மனிதர்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. பட் மனிதன்ல இருந்து மனிதனுக்கு பரவாத வரைக்கும் இந்த வைரஸோட தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா மனிதன் டு மனிதன் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா தான் இது கொரோனாவோட பயங்கரமான ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரி, அமெரிக்கால இந்த பிரச்சனை, நம்ம இந்தியால இருக்கோம், இந்தியாவுக்கு இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நாக்பூர்ல இந்த வைரஸ்னால 3 புலி ஒரு சிறுத்தை ஜூல இறந்துருக்கு. இதனால பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜூக்குமே நம்ம கவர்மெண்ட் ரெட் பிளாக் கொடுத்துருக்காங்க. விலங்குகளை பாதுகாப்பா பத்திரமா அதுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து பத்திரமா வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த விலங்குகளோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வைரஸ் அட்டாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவங்க ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும். ஒருவேளை அவங்களுக்கு அட்டாக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அட்டாக் ஆகும்னு சொல்ல முடியாது. அது மியூட்டேஷன் ஆச்சுன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த நியூஸையே வெளியே சொல்றாங்க. அதை பத்தி நிறைய ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. வேக்சினேஷனும் இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொரோனா மாதிரி இதை சிம்பிளா நினைக்க கூடாது அப்படின்ட்டு. என்னப்பா எங்கிட்டு போனாலும் இந்த பக்கம் சைனா போனா HMPV வைரஸ்ன்றீங்க, இப்போ அமெரிக்கா போனா H5N1 வைரஸ்ன்றீங்க, நான் இப்படி என்னதான்ப்பா பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வைரஸ் அந்த அளவுக்கு இன்னும் மியூட்டேஷன் ஆகல. அதுக்குள்ள மியூட்டேஷன் ஆகிறதுக்குள்ள எப்படி வேக்சினேஷன் டெவலப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்பயே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை மியூட்டேஷன் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு. அதனால இந்த வைரஸை பத்தி நம்ம பயப்பட தேவையில்ல. பட் நீங்க ஒரு சிக்கன் கடையில போய் சிக்கன் எடுக்கிறீங்க,
ஒரு மட்டன் கடையில் போய் மட்டன் எடுக்கிறீங்க அப்படின்ட்டா அந்த கடையில் ஒரு நல்ல கடையை பார்த்து வாங்க. ஏன்னா எல்லா கோழி வெட்டி போடுறாங்க. இன்ஃபெக்ஷன் இருக்கிற கோழியோட கறியும் அதில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை நீங்கள் அந்த சிக்கனோ மட்டனோ வாங்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. ஒருவேளை ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து ஒவ்வொருத்தரும் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேஃப்டியாக இருக்கிறது தப்பு இல்லை. பட் இந்த வைரஸை பற்றி அந்த அளவுக்கு நம்ம பயப்பட வேண்டிய விஷயமும் இல்லை. ஸோ இந்த வைரஸை பற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லுங்க. அப்படிங்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஒரு வைரஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த வைரஸ் பற்றின நாலேஜ் நம்ம எல்லா மக்களுக்கும் இருந்துச்சுன்னா அந்த வைரஸ் வந்தாலுமே அதை எப்படி ஸ்ப்ரெட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறது, அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். கொரோனாவில் நம்ம இதை சீரியஸாக எடுத்துக்காதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்துச்சு. அதனால தான் இப்போ ஒவ்வொரு வைரஸ் வந்தாலுமே அதை பற்றி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகத்துக்கு ஒவ்வொரு இடம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது இந்த அளவுக்கு சீரியஸாக போகலாம், இந்த அளவுக்கு சீரியஸாக போகலாம் அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த வைரஸ்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு இப்போயே நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.